கடவுளே, எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்றணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏய், என்னது இந்த செடி எப்படி வந்தது? ம் 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 சரி சரி. அம்மா புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்க சுசீலா. மீன் வாங்கிட்டு வந்தியா? இதோ சுத்தம் பண்ணிட்டோமா? வேண்டாம், நான் பண்ணுறேன், நீ தண்ணி எடுத்துட்டு வா. ம் இந்த புடவையை பற்றி சொல்லட்டுமா? ம் சொல்லு. பாட்டி அம்மா கொடுத்துச்சு, எங்கள் அம்மா உனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் இதை நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்றேன். வேண்டாம், நீயே வச்சுக்கோ. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சலீம், நீ ஏன் வரல? எனக்கு வர பிடிக்கல. என் மேலே அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சா? நீ ஓவரா பண்ணா இப்படி தான் இருக்கும். அப்போ என்னை மறக்கணும்னு நினச்சிட்டல்ல? உன்னை ஆமாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இருந்து உன்னை எனக்கு பிடிக்கல, சரியா? ஏன் வந்துட்ட என்ன அவகிட்ட விட்டுட்டு? உன் மேலே அவளுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைனா சொந்த பந்தங்களை விட்டுட்டு இந்த அர்த்தத்தில் அவையே உன்னை தேடி வரணும். எனக்கு அவள் தேவையில்லை. அவளுக்காக நீ பட்ட கஷ்டம் உனக்கு ஞாபகம் வரலையா? அதுக்கு அவளுக்கும் அதே ஆசை இருக்காதா? பாவம், சும்மா இருந்தவளை மனசு கெடுத்து ஆசையை காட்டி இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா? இங்கே பாரு, நீ கோவப்படாத. அவளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்போவுமே என் மனசு ஒரே இடத்துல இருக்காதுன்னு. காதலானாலும் காமமானாலும் கண்ணில் போடுற மை மாதிரி. மை இருக்கிற வரைக்கும் கண் அழகாக தான் தெரியும். கண்ணீர் விட்டு மை அழிஞ்ச கண்ணை பார்க்கும்பொழுது கன்றாவியாக இருக்கும். அவள் கேட்டா தானே இதெல்லாம் எதுக்கு? அவள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு தடவை அவள் இங்கே வந்தால் அடித்து துரத்திடுவேன். அவளுக்கு வெக்கமான எதுவுமே இல்லை. பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்க தெரியாதவன். 5 நிமிஷம் சுகத்துக்காக ஆசைப்படுற இவனை நம்பி கட்டின புருஷனை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. இவன் உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான்னு எப்படி நம்புறீங்க? இந்தாங்க வச்சுக்கோங்க உங்க நகைய. இதுக்காகலாம் அவன் கூட இருக்க முடியாது. உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் காதலை விட நீங்க அவன் மேல வச்சிருக்க காதல் தான் பெருசுன்னு இவனுக்கு எப்போ புரிய போதோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆம்பளைங்க எவ்வளோ கல்லஞ்சக்காரங்கன்னு சலீமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ சலீமுக்கு என் மேலே இருக்கிற பாசம்
நிரந்தரமாக இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கு. இல்லை எனக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துருமோன்னு பயமாகவும் இருக்கு. மும்தாஜ் சொன்ன மாதிரி என் மேலே காதல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பரிதாபமாக அது இருக்காதா? நீ மாற மாட்டியா? இந்த மென்மையான மனசில் ஏன் இந்த பிடிவாதம், பைத்தியக்காரத்தனம்? இது பிடிவாதம் இல்லை, புள்ள மேல தாய்க்கு இருக்கிற பாசம். நீ என் மேலே வச்சிருக்க காதல் பொய். நீ என்னை சாக சொன்னாலும், என் உடம்புல இருக்க ரத்தத்தை சிந்த சொன்னாலும், ஏன் எங்கள் அப்பாவை கொலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவேன். எனக்காக இதை செய்ய மாட்டியா? என்னை வெறுப்பேற்றி விலகலான்னு பார்க்குறல்ல, அவ்வளோதானே? நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது சலீம். நான் போறேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணுக்காக என் மனசை கட்டி போட்டு எந்த பொண்ணும் செய்யக்கூடாத வேலையை செஞ்சு என் கண்ணீரால பாவத்தை கழுவுன. இது காதல் இல்லையா? அது எல்லாமே பொய்யா? நீ மும்தாஜ் கூட இருக்கும் போது என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்த, உனக்காக சிரிச்சா அழுத, உன் சுகத்திலையும் சந்தோஷத்திலையும் பங்கு போட்டேன். கடைசியா இப்ப 3 பேர் ஆயிட்டோம். எங்க 2 பேரையும் அனாதையா விட்டு போறேன்றியே. இதான் காதலா? இதான் நீ எதிர்பார்த்த காதலா? சலீம் நில்லு. கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய்ன்னு நினைச்சேன், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் உண்மைன்னு நம்பினேன். நீ எனக்கு துணையா இருப்பேன்னு உறுதியா இருந்த. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத சலீம். உன்கிட்ட தான் சொல்றேன், என்னை விட்டுட்டு போயிடாத. போகாம என்ன பண்ண சொல்ற? நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு என்ன வேணும்னாலும் சமீர் பார்த்துப்பான். இதான் உன் முடிவா? ஆமா. என்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன, நான் இல்லாம நீ இருக்க மாட்டேன்னு சொன்ன. இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்ப என்னை விட்டுட்டு போறேங்கிறியே. இப்ப நான் எங்க போறது? எனக்கு பதில் சொல்லு, நான் கேக்குறேன்ல. கட்டின புருஷனை விட்டுட்டு கட்டின புடவையோட வந்து சலீம், ஊரு உலகத்தை உனக்காக பகைச்சிட்டு வந்தனே, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் எவ்வளவோ கத்துனேன், கதறினேன், கெஞ்சி கேட்டேன். நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, திரும்பி கூட பார்க்காம அந்த அர்த்த ராத்திரியில என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு சலீம். யாரு? ஏய், தண்ணி கொண்டா சீக்கிரம். இப்போ சொல்லு, நான் யாருன்னு தெரியலையா? நீங்க? ஆ நான் தான் ரசியா புருஷன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இங்க பாருமா, உன் பாஷையில சொன்னா பச்சையா இருக்கும், என் பாஷையில சொன்னா உண்மையா இருக்கும். கட்டின புருஷனை எட்டி உதைச்சிட்டு வச்சுக்கிறேன்னு சொன்ன கூட ஓடி வந்துட்ட. அது வரைக்கும் பரவாயில்ல.
வச்சுக்கிட்டவன் வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். இப்ப என் மச்சான வச்சிருக்க. என்ன நேர்மையான பத்தினி நீ. இங்க பாரு, மாச செலவுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். மாட்டுத்தோல் விற்கிறவனையும் கறி விற்கிறவனையும் உனக்கு எதுக்குடி? என் கூட வந்து சந்தோஷமா இரு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்க சூழ்நிலையில என் காதலை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. காதலாவது கத்திரிக்காவது. காமவெறி பிடிச்ச உனக்கு காதல் எதுக்குடி? காதலாமா? டேய் சும்மா வாடி. இது வரைக்கும் ரஜியா புருஷன் மரியாதை கொடுத்தேன். தயவு செஞ்சு போயிருங்க, புரியுதா? கெட்டு போனவடி நீ. உன்னை கெடுக்குது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லடி. இங்க பாரு, நாளை இதே டயத்துக்கு வருவேன். எனக்கு தேவையானது நீ கொடு, உனக்கு தேவையானது நான் தரேன். காதல் காதலாமா? காதல் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன். அவன் ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். யார் அவன்? கெட்டு போயிட்டியே, இதுக்கு மேல என்ன கெட்டு போக இருக்குன்னு சொன்னான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யாருன்னு சொல்லு. ரஜியா புருஷன், உன் மாமா. இந்த பையன் யாரு? சமீர், சலீமோட நண்பன். அவன் எங்க? இல்ல, விட்டுட்டு போயிட்டான். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், அந்த வெட்டி பேலை நம்பி உன் தங்கமான வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நாசமாக்கிக்க போறேன்னு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உன் புருஷன் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். சலீம் என்னை கண்டிப்பா தேடி வருவான். அப்போ இவன் இங்க எதுக்கு? எனக்கு துணையா கூட இருக்கான். நானா உயிர். என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அவன் மேல பைத்தியம், இவனுக்கு உன் மேல பைத்தியம். 3 பைத்தியக்காரங்க நடுவுல நான் ஒரு பைத்தியம். சீக்கிரம் ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துருவ. ஓன்னு அழுதாலும் உன்னை காப்பாற்ற ஒருத்தரும் வர மாட்டாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது என்னால் தாங்க முடியலைங்க. ஒருத்தவங்களோட பேச்சும் இதயத்துல முள்ளு மாதிரி குத்துது. எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சலீம். மனசுல ஏற்பட்ட காயமும் தீராத கவலையை அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் தெரியுறார். அவர் என் மேல வச்சிருக்க பாசம் தெரியுது.
சலிமனை வர சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்கேன். ஏதோ குஜராத்தில் குவாரியில் வேலை செஞ்சிட்ருக்காராம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது சலீம்னை வர்றதுக்காக தானே. சலீமும் நானும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சமீர் மனசுக்கும் எனக்கு செய்யற உதவிக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்தினதுக்கு சலீம்க்கு நன்றி சொல்லணும் போல இருக்கு. நீ எதுக்கு இங்கே வந்த? நீ டெய்லி எதுக்காக வரியோ அதுக்காக தான் நானும் வந்தான். போடா. என்னாச்சு உனக்கு? அவ ஏதாச்சும் பண்ணானா? காலை பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டேன். முடியலன்னா வெட்டிடுவேன்றான். அவன் மனுஷனே இல்ல சமீர், மிருகம், வெறி பிடிச்ச மிருகம். சுசீலா, நீ கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு எதனா ஒரு வழியை பாரு. என்ன செய்யணும்? கலைச்சிரு. உன் புள்ள சலீம். பிள்ளையும் வேணாம், பிசாசும் வேணாம். புரியுதா? சலீம், நீயா எப்படி பேசுற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரியா? சலீம், நீ அப்பாவாக போற. தாலி கட்டி அர்ச்சத்தையா போட்டாங்க அப்பா ஆகிறதுக்கு. தாலி கட்டணும்னு அவசியம் இல்ல, அர்ச்சத்தை போடணும்னு அவசியம் இல்ல. உன் ரத்தத்துல இருந்து ஒரு சொட்டு தான்யா நீ அப்பா வரத்துக்கு. என் வயித்துல இருக்கிறது உன் குழந்தை சலீம். தூக்கி ஏறி. எனக்கு தேவை உன் அழகான உடம்பு மட்டும்தான். புரிஞ்சுக்க. என் அழகான உடம்புக்காக தான் இத்தனை நாள் என் கூட இருந்தாரா? கோவம் வந்துருச்சு, திட்டலான்னு இருந்தேன். அவர் மேல இருக்கிற பாசத்தினால நான் எதுவுமே பேச முடியாம போயிட்டேன். காதலை தேடி சலீமோட வந்தேன். ஆனா அவர் சொல்ற மாதிரி செய்யறதுக்கு எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த புடவை கழட்டிட்டு இந்த புடவை கட்டிக்கா போ. சலீம், நான் கட்டிட்டு இருக்கிறது உங்க அம்மா புடவை. சொல்றத கேளு. பா, போய் மாத்திட்டு வா. தூத்தரிக்கு போய் மாத்திட்டு வா. அரே சீக்கிரம். கொஞ்ச நாள் எங்கன்னா போய் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, உன் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கலாம் தான் உன்னை நம்பி வந்திருக்க. அன்னைக்கு எங்க மாமா சொல்லியும் நான் கேட்கல, மும்தாஜ் சொல்லியும் நான் கேட்கல. இதுதான் நீ எனக்கு கொடுக்குற தண்டனையா? போகாம இருக்கணும்னா நான் சொன்னதை செய். புரியுதா? நீ என்னை பொண்டாட்டியா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, வயித்துல இருக்கிற புள்ளைய சாவடிக்கிற சண்டாளி இல்லனா. அதுக்கு என்னப்பா? சலீம், நான் ஒரு பொண்ணு, அதுவும் சராசரியான பொண்ணு. நான் சொன்னதை செய். நீ என்ன பண்ணாலும் நான் செய்ய மாட்டேன்.